நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. இந்த செய்தியை வார்த்தையை கேட்கின்ற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆசையோடு கேட்கின்றார்கள், வாஞ்சையோடு கேட்கின்றார்கள். என்னதான் இந்த வார்த்தை என்று கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கேட்கும்போதே உம்முடைய பிரசன்னம் அவர்களை நிரப்ப வேண்டும். உம்முடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ளே நிரம்ப வேண்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் சக்தியை அவர்கள் உணர வேண்டும். நீர்தான் இதை பேசுகின்றீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். என்னோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களை இந்த யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக சந்திப்பதற்கு என் தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம என்ன செய்தியை பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசத்திற்கு ப்ளஸ் கை கொடுக்க வேண்டியது கிரியை. கிரியைனா செயல்பாடு. விசுவாசம் என்பது எனக்கு தேவன் இப்போமே செய்வார் அப்படிங்கிறது விசுவாசம். அதில் ப்ளஸ் என்ன அப்படின்னா செயல்பாடு, கிரியை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. செயல்பாடு இல்லாத, கிரியை இல்லாத அந்த விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நிறைய காரியங்களை இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு. நம்ம அதை பார்க்கலாம். எடுத்துக்காட்டு ஆபிரகாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 21ஆவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அப்போது விசுவாசம் ப்ளஸ் கிரியை சேரும்போது நீதிமானாக்கப்பட முடியுது அப்படின்னு இதில் இந்த வசனத்தில் இருக்குது. அப்போ ஆபிரகாம் எப்படி நீதிமானாக மாறினா அப்படின்னா, விசுவாசம் ப்ளஸ் கிரியை, செயல்பாடு. அதான் அதில் சொல்லியிருக்காரு 21-22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட, செயல்பாடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது தான். எப்படி அது நீதினா நீதிமான், கரெக்டு அப்படின்னு அர்த்தம். பூரணம், நிறைவான ஒன்றுக்கு பேர் தான் என்னது நீதி. நீதிமான் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறாங்க. மரியாள் யோசேப்பு ஐயாவை சொல்கிறாங்க, அவர் நீதிமானாய் இருந்தார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆபிரகாம் நீதிமானாய் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆபிரகாம் எப்படி நீதிமானாக மாறினார் அப்படின்னு யாக்கோபு 2:22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. விசுவாசம் ப்ளஸ் கிரியை, அது செயல்பாடு. இது முயற்சி செய்து ட்ரை. அப்போ இந்த 3 சேர்ந்து ட்ரை பண்ணும்போது நீதிமானாக மாறக்கூடிய காரியம் அங்கே நடைபெறுகிறது. ஒரு செயல்பாடு, நம்பிக்கை, ட்ரை பண்ணுறது, முயற்சி, இவ்வளவும் சேரும்போது ஒருத்தர் என்ன செய்கிறான், நீதிமானாக மாறுகின்றான். அதனால் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லி யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்குறோம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமா. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அப்போ பலிபீடத்தில் தன்னுடைய மகனை பலியிடும்படிக்கு கிடத்தப்பட்ட போது, அப்போ இதில் என்னெல்லாம் வருது, ஹோப் வருது, நம்பிக்கை வருது, விசுவாசம் வருது, ப்ளஸ் கிரியை மகனை கடத்துறது. அடுத்து முயற்சி, ட்ரை பண்ணுறார். எப்படியாவது என் பிள்ளையை தேவனுக்கு பலி செலுத்தணும், அவர் கேட்டார், கொடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வரும்போது ஆபிரகாம் அங்கே நீதிமானாக எண்ணப்படுகின்றார், நீதிமானாக காணப்படுகின்றார் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். 24ஆவது வசனம் பாருங்கள். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல,
கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. விசுவாசத்தினாலே மட்டும் இல்லை, விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும் இல்லை, விசுவாசத்தினால கிரியையும் என்ன செய்யணும், சேரணும். சேர்ந்து நீதிமானாக ஆக்கப்படுகிறான். மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகின்றான். நீதிமானாக மாற வேண்டும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை நிறைவேற வேண்டுமானால், நான் நீதிமானாக நம்ம மாற வேண்டுமானால், இந்த பூமியில் நீதிமானுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீதிமானாக மாற வேண்டும். நீதிமானாக மாறுவதற்கு விசுவாசம் ப்ளஸ் கிரியை, அந்த செயல்பாடு. அதுக்கு தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்தும் போது விசுவாசத்தினாலே அவன் தன்னுடைய மகனை பலிப்பிடத்தில் கிடத்தி கிரியை செய்ததினாலே நீதிமானாக்கப்பட்டார். ட்ரை பண்ணுறார், முயற்சி செய்கிறார் அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் ராகாப்பின்கிற வேசியுமே தன் வீட்டுக்கு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை 2 பேரையும் அவங்க என்ன செய்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு அவங்க மறைத்து வைத்து, இவங்க தேவனுடைய ஜனங்கள், அதனால் இவங்களை நான் என்ன செய்யணும், காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. யாக்கோப்பு 2:25. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக ஆக்கப்பட்டாள். கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டிருக்கு இந்த வசனம். ராகாப் என்கிறவங்க வேசி தான், தவறான பழக்கம் உள்ளவங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேர் அங்கே போய் அவங்கள மறைத்து வைத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமானவர்கள், அவர்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள் என்பதை இந்த ராகாப்புங்கிறவங்க தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டிப்பாக நம்மளை அழிச்சிருவாங்க. அதனால் விசுவாசத்தினாலே இந்த ரெண்டு பேர் வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த 2 பேரையும் நம்பிக்கையினால், நீங்கள் என்னை காப்பாற்றணும், நான் உங்களை என்ன செய்வேன், நான் காப்பாற்றி விடுவேன். இப்போ எல்லோரும் தேடிங்க வருவாங்க, தேடி வரும்போது உங்களை நான் காப்பாற்றுவேன். நீங்கள் இந்த நாட்டை, இந்த தேசத்தை பிடிக்க வரும்போது என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தினாலே கிரியைகள் வருது. கிரியைகள் என்ன செய்தாங்க, ஒரு கிணத்து மேலே நல்ல தட்டைகளை எதையோ நல்லா பரப்பி அவங்க 2 பேரையும் படுக்க வச்சு சணல் தட்டைகளை வச்சு மூடி வச்சுட்டாங்க. அப்போது அந்த நாட்டில் உள்ளவங்களாம் தேடி பார்க்காங்க, ஓட்ட யாராவது வந்தாங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் வெளியே போய் அவங்கள தேடி பாருங்க அப்படின்னு இவங்கள ஒழிச்சு வச்சாங்க. எதுக்குன்னா, இந்த ஜனங்கள் கண்டிப்பாக அந்த தேசத்தை பிடிச்சிக்கிடுவாங்க. அன்னைக்கு நானும் என் குடும்பமும் அழிஞ்சு போகக்கூடாது, என் குடும்பம் காப்பாற்றப்படணும்னா இவங்களை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அவங்க 2 பேரையும் காப்பாற்றினாங்க. இதுதான் முயற்சி, ட்ரை. கிரியை செய்தாங்க, செயல்பாடு. நம்பிக்கை மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டிப்பாக அந்த தேசத்தை பிடிச்சிக்கிடுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பலவான்கள், அவர்களோட தேவன் இருக்கின்றார் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கையோட இவங்களை ஒழிச்சு வச்சதுனால கிரிகளினால் வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகளினால் அல்லவோ நீதி உள்ளவளாக ஆக்கப்பட்டாள். நல்லா இருக்குல்ல, அவங்க எவ்வளவோ தவறான ஒரு பழக்கம் உள்ளவங்க, ஒரு வேசி தான் அவங்க. ஆனால் அவங்களுக்கு தேவனுடைய ஜனங்கள் இவர்கள் என்று அந்த விசுவாசம் இருந்துச்சு. இவங்களை காப்பாற்றி விட்டால் இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஃபெய்த் அண்ட் ஹோப், நம்பிக்கை இருந்துச்சு, அதே சமயத்தில் கிரியை இருந்துச்சு, செயல்பாடு. 2 இருந்ததுனால அவங்க கடைசியில் நீதிமான் ஆகி இஸ்ரவேல் ஜனங்களிலேயே சல்மோன் என்பவரை திருமணம் செய்து குழந்தை பிறந்து அந்த சந்ததியிலேயே இயேசுவானவர் பிறக்கின்றார். இது என்ன காரியம்? விசுவாசம் ப்ளஸ்
செயல்பாடு, கிரியை. அப்போ கிரிகளினால தான் விசுவாசத்தோடு கூட கிரியை முயற்சி செய்யும்போது நீதி உள்ளவங்களாக நம்ம மாறி விடுகின்றோம் என்று இந்த வசனம் சொல்லுது. யாக்கோபு 2:18 பாருங்கள். ஒருவன் நல்லா கவனிக்கணும், இந்த செய்தியை நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரிகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. யாக்கோபு 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். அப்போது ஹோப் மட்டும், விசுவாசம் மட்டும் இருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். அப்போ 18 ஒருவன் உனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு கிரியை இருக்குது. கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரிகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து கூட்டு முயற்சி, கூட்டணி அமைக்கும் போது தான் நம்ம நீதிமானாக மாறுகின்றோம். தேவன் மேலே உள்ள விசுவாசமும் நம்முடைய அன்பினால் செய்யக்கூடிய கர்த்தருக்கோ மனிதர்களுக்கோ செய்கிற செயல்பாடுகள், அதான் கிரியைகள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ரெண்டும் சேரும்போது அங்கே நம்ம நீதிமான்களாக மாறி நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். இல்லைன்னா எப்படி அப்படின்னு நமக்கு நல்ல தெளிவான ஒரு வசனம் யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான். பேய் கூட அப்படி செய்த, பேய் கூட என்ன செய்தான்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு பிசாசு சொல்லுது. சொல்கிறது மாத்திரம் இல்லை, நடுங்குதாமா, இயேசுவை பார்த்து நடுங்குது. ஆனால் அது நீதிமான் ஆகலைல்ல, நீதிமான் ஆகலை. அப்போ நீனும் அதே மாதிரி தேவன் ஒருவர் உண்டென்று சொல்லுகின்ற நீ செயல்பட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், எல்லார் மேலும் இரக்கத்தை காட்ட வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்காக தியாகம் பண்ண வேண்டும், கர்த்தருக்காக நம்ம கொடுக்க வேண்டும், ஊழியங்களை தாங்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அன்பினால் கிரியச்சேர விசுவாசம்தான் உதவும். பேய் கூட விசுவாசிக்குத, விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, நடுங்குதாமா. அப்போ நீ விசுவாசிக்க மட்டும் செய்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு கேட்காங்க. அப்போ விசுவாசம் ப்ளஸ் செயல்பாடு நமக்கு வேணும் அப்படின்னு இந்த வசனத்தில் 2:20 பாருங்கள். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நீ ஒரு காரியம் கூட கர்த்தருக்காக, ஒரு ஊழியம் கூட செய்யாமல், ஒரு தான தர்மம் கூட செய்யாமல், கையை முடக்கி கொண்டு, யாருக்குமே இந்த உலகத்தில் எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல், ஹெல்ப்பு மைண்டே இல்லாமல், ஊழியம் கூட செய்யாமல், எந்த ஒரு நற்கிரியை செய்ய பழகாமல் நீ இருந்தியனா, அதனால் நீ வீணான மனுஷனே, கிரியில்லாத விசுவாசம் செத்ததென்று உனக்கு தெரியாதா? உனக்கு விசுவாசம் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, ஆனால் செயல்பாடு இல்லையே. செயல்பாடு வேண்டும், ஏழைகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், விதவைகளின் வழக்கை விசாரிக்க வேண்டும், ஏழைகளையும் திக்கற்றவர்களை விசாரிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். சில பேர் ஒரு அன்பான வார்த்தைக்கு கூட ஆசையாக இருப்பாங்க, தங்களுடைய மனசில் உள்ளதை பாரங்களை பேசுகிறதுக்கு ஒரு நபர் இருந்தால் கூட போதும்னு நினைப்பாங்க. அது கூட செய்கிறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இருக்காது. அவங்க வீட்டில் வந்து உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை, ஒரு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் மனசு இருக்காது.
கதவை பூட்டியே தான் இருப்பாங்க. எப்படி நம்ம நீதிமானாக மாற முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது. என் சொந்த இது நான் சொல்லலை, கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் நீதிமான்களாக ஆக வேண்டும். நீதிமான்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களை அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கிரியையும் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகின்றார். இந்த ரெண்டும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய தொழில்களை தேவன் ஆசீர்வதிப்பார், நம்முடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிறதே கர்த்தர் பார்ப்பார். நம்ம இன்றைக்கி ஒருத்தருக்கு இரக்கம் காட்டுனா நமக்கு ஒருத்தர் இரக்கம் காட்டுவாங்க. யாருக்குமே எதையுமே செய்யாத மைண்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி நீதிமானாக மாற முடியும்? இன்றைக்கி ரெண்டுமே வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். யாக்கோபு 2:26, அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரிகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. ஆவி இல்லாத ஒரு சரீரம். இப்போ எனக்கு ஆவி இருக்கிறதுனால இங்கே இருக்கேன். நான் ஆவி எனக்குள்ளே இல்லைன்னா நான் என்ன செய்திருவேன்? இறந்துருவேன். அப்போ ஆவி இல்லாத ஒரு சரீரம் வந்து அது என்னதாகிருது? பாடின்னு அந்த கேட்டகரிக்கு போயிடும். ஆவி இல்லைன்னா, உயிர் இல்லைன்னா. அப்போ கிரிகள் இல்லாத விசுவாசமும் செத்தது தான் அப்படின்ட்டு கொண்டு வர்றாரு யாக்கோபு. வேத வசனத்தின்படி பாருங்கள், யாக்கோபு 2:26, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்தது தான். நல்ல ஹோப்பாக இருக்கீங்க ஏசப்பா மேலே, நல்ல விசுவாசமாக இருக்கீங்க, நல்ல நம்பிக்கையாக இருக்கீங்க. ஆனால் எதுவுமே யாருக்குமே செய்ய மாட்டீங்க, யாருக்கும் இரக்கமே காட்ட மாட்டீங்க, யாருக்கும் ஆறுதலே சொல்ல மாட்டீங்க, யாருக்காகவும் ஜெபமே நீங்கள் பண்ண மாட்டீங்க, யாருக்கும் எது கையிருந்து கொடுக்கவே மாட்டீங்க, யாருக்குமே யாருடைய ஒரு காரியத்தை ஒரு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் கூட நீங்கள் பேச மாட்டீங்க. அப்படின்னா உங்கள் விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகின்றது, பரிசுத்த வேதம் சொல்லுகின்றது. யோசித்து பார்க்க வேண்டும், என்னுடைய விசுவாசத்தில் கிரியை இருக்கின்றதா? என்னுடைய விசுவாசம் உயிர் உள்ளதா? நான் நீதிமானாதான் இருக்கின்றேனா? என்னையே நான் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றேனா என்று உங்களை ஆராய்ந்து பார்க்க இன்றைக்கு தேவன் அழைக்கின்றார். நம்மால் இயன்றதை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பெண்ணை பார்த்து, இவள் தன்னால் இயன்றதை செய்கிறாள். தன்னால் இயன்றதை. தொற்கால் என்ற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க, ஆடைகள் கொடுத்துருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க ஒரு நாள். பைபிளில் இருக்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அப்போ அவங்க இறந்த உடனே பேதுரு, அதாவது சீமோன், கத்தோலிக்க மதத்தில் வந்து ராயப்பர்னு மொழிபெயர்த்துருக்காங்க, ராக்கு. அப்போ அந்த பேதுருட்ட வந்து எல்லாரும் பார்த்திங்களா, எங்களுக்கு வந்து இந்த தொற்கால் வந்து எப்படிலாம் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது அவங்க கொடுத்தது தான், இது இவங்க கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அந்த தொற்காலுக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா, விசுவாசமும் இருந்தது, அதே சமயத்தில் செயல்பாடும் இருந்துச்சு. அப்போ பேதுரு அதெல்லாம் பார்க்குறாரு, இவ்வளோ ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்களா? இந்த ஒரு அம்மா இப்படி அவங்க தச்சு ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அநேக ஆடைகளை வழங்கி இருந்திருக்கின்றார்கள். இவ்வளோ உணவு கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ பராமரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி எப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால் உயிரே கிடச்சிட்டு. பார்த்தீங்களா, செத்தவங்களுக்கு உயிர் கிடச்சிட்டு. இந்த விசுவாசத்தோடு ப்ளஸ் அந்த கிரியை தான். அவங்க ஏதோ நம்பிக்கையோடு செய்திருக்காங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்குது. பைபிளில் சொல்லியிருக்கு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். ஒருவேளை அந்த வசனம் அவங்கள டச்சிங் பண்ணியிருக்கலாம். புதிய ஏற்பாடு காலத்தில் இருந்தவங்க தான். ஏசப்பாவுடைய உபதேசத்தை கேட்டுருந்துருப்பாங்க. அப்போ அவங்க பாருங்கள், அதெல்லாம் செய்ததுனால இறந்தவங்க உயிரே வந்துட்டு.
இன்றைக்கி நாம் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கின்றார். தன்னால் இயன்றது. அதனால் உன்கிட்ட உள்ளதெல்லாம் அள்ளி கொடுத்துருன்னு சொல்லலை பைபிளில். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், அவ்வளோதான். கொர்நேலியு தான தர்மம் செய்தார். நம்ம கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு யாக்கோபு 2:20 இருக்குது. விசுவாசத்தோடு நம்ம செயல்பட தேவன் நம்மை அழைக்கின்றார். பிசாசு கூட விசுவாசிக்கிறது, நடுங்க வேற செய்தாமா. நம்முடைய கிரியைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் கிரியை செய்கின்றேனா? எனக்கு விசுவாசம் இருக்குது, நல்ல ஃபெய்த் இருக்குப்பா அவங்க மேலே. ஆனால் யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு கருவேப்பிலை கூட கொடுக்க மாட்டேன். எவ்வளவோ எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். அது கிரியைகள் இல்லாதது. எவ்வளவோ நன்மைகளை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். அதில் கொஞ்சம் ஷேர். நம்மகிட்ட தேடி வந்து உதவி கேட்குறவங்களுக்கு செய்கிறது உதவி, நம்ம தேடி போய் செய்கிறது தர்மம். கொர்நேலியு தர்மம் செய்திருக்காரு. அப்போ போய் போய் எங்கேயோ பார்த்து பார்த்து செய்திருக்கார். அவர் 100 பேருக்கு ராஜா. இந்த தொற்காலி என்கிறவங்க வீட்டில் உட்காந்து எல்லாருக்கும் தச்சு கொடுத்துருக்காங்க. விசுவாசத்தோட ஒரு அன்பு அங்கே செயல்பட்டதில்ல. அதனால் அவங்க இறந்தவங்க உயிரோட வந்துட்டாங்கல்ல. அப்போ அவங்க நீதிமான் தானே. இன்றைக்கி கர்த்தர் நம்மை அதுக்கு தான் அழைக்கின்றார். நீதிமானாய் நம்ம மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அப்படின்னா விசுவாசமாய் இருக்கின்ற நீ செயல்பட வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதனால் சொல்கிறார் கர்த்தர், விசுவாசியே நீ பதறாத, நீ கலங்காத, நீ தைரியமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய கிரியைகளும் தான தர்மமும் பரலோகத்தில் வந்து எட்டுனது. அடுத்த ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ கிறிஸ்து இயேசுவின் இடத்துல இருக்கிற விசுவாசத்தோட அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். உங்களுக்கு எது உதவும்? ஆபத்தில், கஷ்டத்தில், நெருக்கத்தில், நமக்கு வருகிற பிரச்சனையில், நமக்கு வருகின்ற துன்பங்களில் நமக்கு உதவி செய்யக்கூடியது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். விசுவாசத்தோட உங்களுடைய ப்ளஸ் ஒரு ஜெபம் நீங்கள் செய்யணும். தேசம் விபசாரத்தில் அழிந்து கொண்டு இருக்கின்றது. ஊழியர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். எவ்வளவோ காரியங்களை பற்றி நம்ம கேள்விப்படுகின்றோம். நாம் அவங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணியிருக்கோம்மா. நம்ம யூடியூப்பில் எவ்வளோ செய்திகளை பார்க்கின்றோம். அநேக கன்வென்ஷன்கள் நடக்கின்றது. அநேகர் வந்து பிரசங்கிக்கிறார்கள். பெண்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க, வாலிப பிள்ளைகள் பிரசங்கம் பண்ணுறாங்க, வாலிப ஆண்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க, பெரியோர் பண்ணுறாங்க, நல்ல வயசானவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணுறாங்கல்ல, அது விசுவாசம் ப்ளஸ் தான் பிரசங்கம். கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? ஜெயிலில் எவ்வளோ பேர் கைதிகளாக இருக்காங்க, எவ்வளவு நோயாளிகள் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் ஜெபம் செய்கின்றோமா? குற்றவாளிகளை பற்றி கேள்விப்படுகின்றோம். எவ்வளோ பேர் ஜெயிலில் கொலை செய்துட்டாங்க, வெட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் டைவர்ஸ் பண்ணுறாங்க.
இந்த மாதிரி உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஊழியர்களுக்காக அதிகமாக நம்ம ஜெபம் செய்யணும். தேச தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்யணும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம்தான் உதவும் என்று பார்க்கின்றோம். அதனால் அருமையானவர்களே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:6 சொல்லியிருக்கு, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விசுவாசத்தோடு அன்பினால் செய்யக்கூடிய கிரியைகள் இருக்க வேண்டும். அந்த கிரியைகள் தான் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசம் ப்ளஸ் செயல்பாடு. கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறோம், அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? செயல்படுறோம். ஏழைகளை விசாரிக்கிறோம், திக்கற்றவர்களை விசாரிக்கிறோம், விதவைகளை விசாரிக்கிறோம், விதவைகளுக்கு பராமரிக்கிறோம், விதவைகளுக்கு நம்மால் இயன்றதே செய்கின்றோம். அவங்க மனசுலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் ஒரு சகோதரிகிட்ட சாட்சியை கேட்டேன். அப்படியே கணவர் இறந்துருந்தாங்களாமா. இறந்து கொஞ்ச நாளையில் கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துருச்சான். அப்போ அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு குழந்தைகளை வைத்து கொண்டு தனிமையாக அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பண்டிகை, இந்த கணவன் இல்லை, பிள்ளைகளை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கின்றேன். அப்படி சொல்லும்போது ஒரு வயதான ஒரு அம்மா இந்த மகளை நினச்சிருக்காங்க, இந்த பிள்ளைக்கு கணவன் இல்லையா, எப்படி இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளுக்காக சில பலகாரங்களை கொண்டு அந்த குழந்தைகள் கையிலே கொடுத்துட்டு வந்தாங்களாம். அப்போ அந்த சகோதரி ரொம்ப வயிறு பசியில் இருந்தாங்களாம். பிள்ளைகள்லாம் அழுதுகிட்டு கண்ணீரோடு இருந்தாங்களாம். அந்த பண்டங்களை அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க போல். அப்போ அவங்க நடுவில் ஒரு நாள் அவங்கள பார்த்து, நான் ரொம்ப வேதனையோடு இருந்தேன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தின்பண்டமே கிடையாது, நாங்கள் விசாரிப்பாரற்றவர்களாக நாங்கள் இருந்தோம், நீங்கள் எங்களை தேடி வந்து எங்களுக்கு இப்படி ஒரு பலகாரம் கொடுத்துட்டு போனீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அந்த அம்மா, அந்த சகோதரி அவங்கள பார்த்து அந்த அம்மா பார்த்து சொன்னாங்களாம்மா. அவங்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் கடவுளுக்கு கிருபைமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த சகோதரி அவங்களுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு திக்கற்றவளாக இருந்த நேரத்தில் என்னை இப்படியாய் விசாரித்தார்களே, இவர்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் என்று அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை தேவன் நன்றாக வைத்திருக்கிறாராம். அவருடைய பிள்ளைகள், அவங்களுடைய மருமக்கள் எல்லாருமே நல்ல ஜாப்பில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, நல்ல வேதத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக அந்த பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். நம்முடைய பங்கு என்ன? விசுவாசம் ரைட், ஓகே, ப்ளஸ் செயல்பாடு. கிரியை வரும்போது நீதிமானாக மாறக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதான் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலிபீடத்தில் கிடத்தி விசுவாசத்தோடு செயல்பட்டதுனால அவர் நீதிமானாக சாட்சி பெறுகின்றார். ராகாப்புங்கிறவங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஒழித்து வைத்து அவங்களை காப்பாற்றி வழிவிட்டதுனால, அவங்களுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டதுனால அவங்க நீதிமான் என்ற பெயரை எடுக்கின்றார்கள். அப்படியே வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் இப்படி ஏழைகளையும் விதவைகளையும் திக்கற்றவங்களையும் விசாரிக்கக்கூடிய அநேகர் இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, உங்கள்கிட்ட கண்ணீரோடு ஒரு கதை சொல்ல வர்றவங்ககிட்ட அவங்க பாட நம்ம கேட்போமா? கேட்க மாட்டீங்கல்ல. என்னுடைய பாடே எனக்கு பெருசாக இருக்குது, என் பிரச்சனை எனக்கு பெருசாக இருக்குது, இவங்களுக்கு உட்காந்து கதை பாடு கேட்க எனக்கு முடியாது. இப்போ எப்படி நீதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும்? விசுவாசம் இருக்கின்றது ப்ளஸ் இன்று முதல் சில செயல்பாடுகள், மற்றவர்களுக்காக தாங்கி ஜெபிக்க, என்றதை கொடுக்க உங்களை தேவன் அன்போடு அழைக்கின்றார். நீங்கள் நீதிமானாக மாறி
உங்களுடைய சந்ததி நீதிமானுடைய பிள்ளைகள் என்ற சந்ததியிலே வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் உங்களை அழைக்கின்றார். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய மக்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எங்கள் ஆபத்திலே, எங்களுடைய கஷ்டங்களிலே நாங்கள் செய்கிற அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த நம்பிக்கையை, அந்த வசனத்தை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கின்றோம். இனிமேல் இருந்து நாங்கள் எங்களால் இயன்றவரை செயல்பாடு இருக்க எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய விசுவாசத்தையும் நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று எல்லாருடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை என் தேவன் ஆசீர்வதித்து இந்த ஆண்டில் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வாதமாக இருக்க, பிறந்த நாட்கள் திருமண நாட்களை ஆசீர்வதிக்க, தேவைகளை சந்திக்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். நோயில்லாத வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.